தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வேட்பாளர் திமுகவுக்கு ஓட்டம். வேட்பாளர் திமுகவுக்கு ஓட்டம், பெண் தலைவர் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். அனைத்து கட்சிகளும் ஏறத்தாழ வேட்பாளர் பட்டியலை அறிவித்துவிட்டன. வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் கடந்த சில நாட்களாக தனக்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்து வந்தார். திடீரென கட்சியிலிருந்து விலகி அவர் திமுகவுக்கு ஓட்டம் பிடித்தார். தற்பொழுது திமுக வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்து வருகிறார். அவர் வேறு யாருமல்ல, அவருடைய பெயர் குமார். சசிகலா கட்சி வேட்பாளர், உளுந்தூர்பேட்டை தொகுதி சசிகலா கட்சி வேட்பாளர். அவர் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். தற்பொழுது தமிழக அமைச்சர் வேலு முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார். தற்பொழுது திமுக வேட்பாளர் வசந்தகுமாருக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டு வருகிறார். சசிகலாவுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. சசிகலா கட்சியில் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டவர்கள் அனைவரும் சசிகலாவின் விசுவாசிகள் என்று சொல்ல முடியாது. சசிகலா கட்சி வேட்பாளராக போட்டியிட்டால் தேர்தல் செலவுக்கு சசிகலா ஏதாவது கொடுப்பார். ஒரு பகுதியை செலவு செய்துவிட்டு மறுபகுதியை அமுக்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் சசிகலா கட்சி வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள். தற்பொழுது சசிகலா காசு கொடுக்கலையான்னு தெரியல, இவர் வாங்கலையான்னு தெரியல, டக்குன்னு திமுகவுக்கு ஓடி போயிட்டாப்புல. வேட்புமனு தாக்கல் பண்ணுற வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளே திமுகவுக்கு ஓடி போயிட்டாப்புல. இது சசிகலாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தேர்தல் முடிஞ்ச பிறகு சசிகலா கட்சியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் யாரும் சசிகலா பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதுதான் இப்போ இருக்கிற நிலவரம். ஏன்னா சசிகலா ஜெயிக்க போகிறது கிடையாது, அந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போகிறதும் கிடையாது. அந்த சசிகலா வேட்பாளர்கள் அனைவரும் சசிகலாவுடைய விசுவாசிகள்னு சொல்ல முடியாது. சசிகலா பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சசிகலா கட்சி வேட்பாளராக போட்டிக்கிடுறாங்க. தேர்தலுக்கு பிறகு அவங்க சசிகலா பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க. அதுதான் உண்மை.